தமிழக முதல்வரான தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தை அதிரடியாக நடத்திட்டு இருக்காரு. சமீபத்துல தான் இவர் பதவியேற்றிருந்தாலுமே தமிழகத்துல பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. அத்தனை துறைகளிலுமே உள்ள குறைகளை நேர்த்தியாக சரி பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல பிரபலங்கள், ரசிகர்கள் அப்படின்னு அனைவருமே தொடர்ச்சியாக இவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற புதிய திட்டத்தை கொண்டு வந்தாரு. அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையால பல மாற்றங்கள் தமிழகத்துல வரப்பட்டது. ஆகையால் அதற்குமே பல மகளிர், பெண்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சாங்க. இப்படி நாளுக்கு நாள் ஏதாவது ஒரு புது விஷயத்த சிஎம் விஜய் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆகையால மக்களுடைய ஆதரவு அதிக அளவுல அவருக்கு கூடிக்கொண்டிருக்கு. சோ கண்டிப்பாக கிட்டத்தட்ட 20 அல்லது 25 வருடத்திற்கு இவர் தான்ப்பா தமிழகத்துடைய சிஎம் அப்படின்னு சொல்லும் அளவிற்கு மக்கள் மைண்ட் செட்டுக்குமே வந்துட்டாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா முதல்வராக விஜய் அவர்கள் பதவி ஏற்பதற்கு முன்னாடி பல சர்ச்சைகளை சந்திச்சாரு. முக்கியமாக அவருடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் இவரிடம் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ண விஷயம் மிகப்பெரிய அளவுல ஒரு பேசு பொருளாக ஆச்சு. அதனடுத்து பாத்தீங்கன்னா சங்கீதா விஜய் அவர்களுடைய விவாகரத்து விஷயம் நீதிமன்றத்துக்குமே வந்தது. சோ 2 பேருமே நேரில் ஆஜராகாததால இந்த வழக்கை ஒத்தி வச்சாங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா வர 15ஆம் தேதி மீண்டுமே இந்த வழக்கு வருதா. சோ கண்டிப்பாக 2 பேரும் நேரில் ஆஜராக வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இருவருமே ஆஜராகாமல் இந்த விவாகரத்தை சங்கீதா அவர்கள் வாபஸ் வாங்கவுமே இருக்காங்களா. சோ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கருத்துல கொண்டு சங்கீதா அவர்கள் இத்தகைய முடிவெடுத்துள்ளதாக சொல்லப்படுது. மேலும் சங்கீதா அவர்கள் சமீபத்துல தளபதி விஜய் அவர்களை நேர்ல சந்தித்து மன்னிப்புமே கேட்டிருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.